அறிய முடியும்னு சொன்னாலும் தப்பு, அறிய முடியாதுன்னு சொன்னாலும் தப்பு. எனவே இறைவன் யார் அப்படின்னா அது சொன்னால் அனிர்வசனியம். இறைவன் யார்? அனிர்வசனியம். வசனம்னா சொல்வது, அனிர்வசனம்னா சொல்ல முடியாது. இருக்கா இல்லையா? நீங்கள் இருக்குதுன்னு சொன்னால் காட்டுன்னு கேட்பீங்க, இல்லைன்னா விட்டுடுவீங்க. அதனால் அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தெரியுங்களா? இறைவன் உள் பொருளா இல் பொருளா? இங்கே பாரு தம்பி, நீ மிகப்பெரிய கேள்வியெலாம் கேட்டுட்ருக்கிற. இறைவன் அனிர்வசனியம். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சச்சங்கம் போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அனிர்வசனம்னா என்னன்னா சொல்ல முடியாதது. இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். யோ சொல்ல முடியாதுங்கிற, அப்போ நீங்கள் இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். போ வேறு வேலையை பாரு போன்றுவாங்க. நீங்கள் இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா அப்புறம் கோவம் வந்துடும். அப்புறம் நீ கிளாஸ்க்கே வர போன் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்? உள்பொருள்னா அது எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. இல்லைன்னா இல்லாத பற்றி நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, விட்டுடுங்களேன்ருவீங்க. அப்போ இறைவனை இருக்கிறான்னு சொன்னாலும் வம்பா போயிடும், இல்லைன்னு சொன்னாலும் வம்பா போச்சு. அதனால் அவங்களுடைய சொல் என்னதுமா அனிர்வசனிய பொருள். யார் சொல்கிறா? மாயாவாதிகள். அந்த அளவு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், அதுக்கு மேலே சொன்னால் கஷ்டம். பார்த்துங்க, இறைவன் ஏனைய அறியப்படுகிற பொருளைப் போல அறிவதற்குரியனும் அல்லன், அறியப்படாத பொருளைப் போல இல் பொருளாகிய சூனியனும் அல்லன். ஆன்மா தன் அறிவான பசு ஞானத்தாலும் தனக்கு துணையாக உள்ள கருவிகளான பாச ஞானத்தாலும் அறிதற்கு அறியவன் அல்லன். அவனோடு உடனாய் நின்று அவன் அருளே கண்ணாக காணுகின்ற பொழுது அதற்குரியவன் ஆவான். ஆதலால் வாக்கு மனம் கடந்த இறைவன் அவன் அருள் துணையால் காணும்போது விளங்கி தோன்றுவான். இதுதான் கருத்து. அதான் திருமுறைகளில் அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் என்று திருநாவுக்கரசரும் அருளாலே மெய்ப்பொருளை காணும் விதியுடையேன் என்று காரைக்கால் அம்மையாரும் பாடியுள்ளார்கள். இறைவன் வாக்கு மனம் கடந்தவன் என்பது பொருந்தும், விளங்கி தோன்றுவான் என்று பொருந்தாது என்பது மாயாவாதிகளுடைய தடை. எனவே ஒருவாற்றாலும் அறியப்படாத பொருள் உண்டு என்று கூறுவது பொருந்தாது. ஆதலால் இறைவன் திருவருளில் அழுந்தி அறியும் அனுபவ ஞானத்தால் அறியப்படுவான். அவ்வாறு அறியப்படும்போது விளங்கி தோன்றுவான் என்று அவர் கருத்து மறுக்கப்பட்டது. அப்போ இந்த இடத்துக்கு என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, மாயாவாதிகள் சொல்லுகின்ற அவன் எந்த வகையாலும் அவன் அனுபவிக்கக்கூடியவன், அறியப்படுபவன், அறியப்படாதவன் அப்படிங்கிற நிலையில் அறியப்படாதவன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அருளால் அவன் அறியப்படுபவன், அருளால் அவனை அனுபவிக்கலாம் என்று அவங்க கூற்றுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனார். அப்போ வாக்கு மனாதி கோசரம்னு இருங்க. அதீதம் என்பது மாயாவாதியின் கோட்பாடு. கோசரம் இன்னொரு கோசரம்னா விளங்கி தோன்றுதல், உலகப் பொருள் போல. எனவே இறைவன் மனத்தை கடந்து நிற்பவன் சொல்கிறவனுக்கு இல்லைப்பா, கடந்து மட்டுமே இருப்பவனல்ல, அவன் அருளால் விளங்கி தோன்றுவான். விளங்கி தோன்றுவன் சொன்னதுக்கு இல்லைப்பா, அவன் கடந்து நிற்பாங்கிறத மறந்துடாத. அப்படி ரெண்டையும் சொல்லி அவன் இருவகைப்பட்டவன். எனவே பசுஞானத்துக்கும் பாசஞானத்துக்கும் அப்பாற்பட்டவன்.